நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, இந்த ஒரு டிவில் டாஸ்க், ஏஞ்சல் டாஸ்க் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருப்போம். இதுல இருக்கிறதுலே மட்டமா பண்ணது யாரு அப்படின்னா, என்னோட கருத்துப்படி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மட்டமா பண்ணியிருந்தாங்க. இதை நீங்க வந்து இதுக்கு வந்து யார் மட்டமா, இதை விட மட்டமா யார் பண்ணா, இல்ல இவங்க மட்டமா பண்ணல சார், இவங்க வந்து மட்டமாலாம் வந்துட்டு நடக்கலையே, இவங்க சூப்பரா நடந்தாங்க அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க 2 பேரும் தான் மட்டமா நடந்தாங்க. ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒருத்தரோட கேப்டனோட போட்டியாளர்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரஞ்சித், பவித்ரா அண்ட் தீபக் அண்ட் நம்ம மஞ்சள், இவங்க 4 பேர் வாங்கிருக்காங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு கெடுத்ததே வந்து இவங்க தான். தர்ஷியா, ராணவ் இவங்க தான் கெடுத்தாங்க. இவங்களாலதான் எங்களால கேம் விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து லைவ்ல வந்து பேசியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே சமகாண்டாகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லபடியா தெரியும். இந்த ஒரு வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், என்னடா வியூஸே போல, ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரஞ்சித் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இவங்க பண்ணோனே வந்துட்டு இந்த கேமே எனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, இந்த கேமே வந்து எனக்கு சுத்தமா விளையாட தெரியல. ஏமா இது வந்து இன்னமும் டீம் கேம் இல்லமா, இன்னும் டீம் கேம் வந்துட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 வாரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது இன்னும் டீம் கேம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு என்னவா மூளை இல்லன்னு வந்துட்டு ஆல்ரெடி வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன். ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை. மூளை இல்லன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மூளை இல்லங்கிறது வந்துட்டு நம்ம சௌந்தர்யா தான் மூளை இல்ல, ராணுக்குள்ள நல்ல மூளை. தலைவன் வந்து இப்பதான் புட்டு வச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரஞ்சித் சொல்றாங்க, இவங்களாலதான் வந்து கேமே எனக்கு ஸ்பாயில் ஆச்சு, எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிட்டு பர்சனலா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா அது அவங்க கேம், உன் கேம் நீ விளையாட வேண்டியதானே. இப்ப அவங்க ஒன்னு தின்னா நீயும் திம்பியா, அவங்க திங்கலன்னா நீ திங்காம இருப்பியா? அவங்க இதுதான் அந்த ஒரு டைமிங்ல தான் போகுது. ஏதோ நானும் ஃப்ளோல வந்துருது, நானும் அடக்கிக்கிட்டேன். மேபி வந்து அவ்வளோ என்ன சொல்றாங்கன்னா, தர்ஷிகா வந்து ஜாக்லின் வந்து உங்க அப்பா வீடா, பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் அவங்களுக்கு வந்து ஐயோ இது வந்து பர்சனலா போகுது, இந்த கேம் நம்ம விளையாட கூடாதா, வெளியில மக்கள் மத்தியில வந்து ஏற்கனவே நாங்களே பிஆர் டீம் செட் பண்ணி வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், இந்த பிஆர் டீமோட வந்துட்டு ரொம்ப பிஆர் டீம் வச்சுக்கிட்டாலே அதனால வந்துட்டு இன்னும் அந்த ஒரு பிஆர் டீமுக்கு வர ஆதரவு கூட அங்க வராதரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா பயந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. மேபி வந்து அதான் பயந்து, அது எனக்கு தெரியுது, இரிட்டேட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வந்து அந்த ஒரு தர்ஷிகா ஜாக்லின் பயங்கரமான ஒரு சண்டை வந்துருக்கும். அதுல வந்து ஜாக்லின் வந்து உங்க அப்பா வீடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கேஷுவலா தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தர்ஷிகாவே சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நான் அதை மீன் பண்ணல, நான் வந்துட்டு கேஷுவலா இது மாமியார் வீடு அந்த மாதிரி வந்துட்டு சொல்ற ஃப்ளோல வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், எனக்கு அப்பால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நல்லா தெரியும், நான் வந்துட்டு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லி சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு சௌந்தர்யா. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ரஞ்சித் சொல்றோம், இவங்களாலதான் என்னால கேமே விளையாட முடியல, எதுக்கு தான் இப்படி பர்சனலா கொண்டு வந்து விளையாடுறாங்கன்னு தெரியல, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, அதனாலதான் எனக்கு பர்சனலா போறதுனாலதான் நான் வந்துட்டு அது ஒரு கேமே விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே சினுங்குறாங்க. ஏமா ஒன்னா போய் இப்படி பார்த்தேன் பாரு, சினுங்கல் கேக்குதா, சினுங்கல் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு இருந்த ஆதரவு வந்து அந்த பிஆர் டீம் மட்டும் தான் அந்த ஸ்டாண்ட் பை நிக்குது. வேற எங்கிட்ட அந்த பிஆர் டீம் வச்சுக்கிட்டு வேற எதுவும் நிறுத்தம் இல்ல, அவங்களால சுத்தமா போவே முடியல. ஐயோ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் பிஆர் டீம் கொடுத்ததுக்கு மேல உழைச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா, அது வேணா உண்மைதான், கொடுத்ததுக்கு மேல உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, பணம் கொடுத்ததுக்கு மேல நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்துட்டு அந்த ஒரு 17 லட்சம் என்னமோ வந்து காணா போயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யா. மேபி வந்துட்டு அதை ஒரு பிஆர் டீமுக்கு வந்து செலவு பண்ணிருப்பாங்களோ அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு பிஆர் டீம் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ரு வந்து உங்க அப்பா வீடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த கேமே விளையாட தோணல அப்படிங்கிற மாதிரி இது டபக்குன்னு ஒரு பிட்டை போட்டு விடுறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க. ஏய் என்னமா இப்படின்னா அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு கேளுங்க. இந்த ஒரு சண்டைக்கு முன்னாடி அவங்க சும்மா உட்காந்துருந்தனால மட்டும்தான் தர்ஷிகா அப்படி ஏன்டி எதுவுமே பண்ணலையா, ஏன் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கேட்கறதுக்கு போயிட்டு தான் பயங்கரமான ஒரு சண்டை வந்துச்சு. உடனே வந்துட்டு இவங்க சொன்னனாலதான் வந்துட்டு பர்சனலா அட்டாக் பண்ணனால்தான் வந்துட்டு எங்களுக்கு விளையாடவே தோணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ திட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அன்சிதா லெட்டர், ஆல்ரெடி லெட்டர் நல்ல பயங்கரமான ஒரு சண்டை போச்சு. அந்த லெட்டர் கிழிச்சனால அதுவும் வந்துட்டு பர்சனலா வந்துட்டு எனக்கு ஹர்ட் ஆச்சு. எம்மா என்னம்மா அந்த கிழிச்ச அந்த ஒரு அன்சிதாக்க அங்க ஹர்ட் ஆகலமா, உனக்கு எங்கம்மா பொங்கிட்டு வருது, அடுத்தவங்களை பார்த்தா பொங்குறியே எங்கம்மா போற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அன்சிதாவே அமைதியா இருக்காங்க. ஆனா லெட்டர் கிளிக்கல, அது வேற பேப்பர் கிளிக்கிற அப்படின்னு தெரிஞ்சே அன்சிதா வந்து அமைதியா தான் இருக்காங்க. இந்த அம்மா ஏதோ உங்களுக்கு நடந்த மாதிரி பொங்குறாங்க, அப்படியே பொங்கல் போடுற மாதிரி. என்ன காரணம்னு தெரியல. இது வந்துட்டு பாட்டிங் கேவலமா நடந்துகிட்டு இருக்குது சௌந்தர்யா. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் சாச்சனா கூட பண்ணது கூட ஓரளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே இரிட்டேட்டிங். மிளகா கொடுக்கறதா இருக்கட்டும், பேண்ட்டை கிழிக்கிறதா இருக்கும், அது 14,000 ரூபாய் பேண்ட், ஒரு பேண்ட் அதை கிழிச்சது வந்து ரொம்ப ஐயோ. அதுவும் அவங்க ஒய்ஃப் எடுத்து கொடுத்தது, சத்யாவோட பேண்ட் அவங்க ஒய்ஃப் ரம்யா எடுத்து கொடுத்தது, அதை கிழிச்சது. அவங்கள கூட சொன்னா ஓகே, இந்த ஒரு ராணுவ வந்துட்டு எப்படி அவங்களை அழுவ வைக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா எப்படியா இருந்தாலும் அது சொல்றாங்க. நானும் வந்துட்டு என் லெட்டர்லாம் கிழிச்சா பட்டாருன்னு இழுத்துருவேன், அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அம்மா தாயே
நீ வந்து இப்பதாமா டிவிலா மாறிட்டு இருக்க அங்க. ஆனா அங்க இருக்கும்போது டிவிலாலாம் எனக்கு வரவே மாட்டேங்குது, எப்படி டிவிலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், நானும் வீடியோ சௌந்தர்யா அந்த இதுல வந்து எப்படி டிவிலா பேசியிருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் சௌந்தர்யா பத்தி எப்படிங்கிறது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அடி அவங்க தான் பண்றது நியாயம். எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ரியலா இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் கலாய்ப்பாங்களா, எல்லாத்தையுமே. இப்ப சௌந்தர்யா பத்தி ஒரு நாமினேஷனே பண்ணாலும் சரி, இப்படி தலையாட்டுறத அப்படி தலை, அதே அடுத்தவங்க பண்ணா அது வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே குத்தும் நெஞ்சு குறுகுறுங்க வாயில அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு குத்துது. ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. அது ரொம்ப 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 கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதான் வந்துட்டு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ரஞ்சித் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. என்ன காரணத்துக்கு இவங்க வந்துட்டு எப்படிதான் இது மக்களுக்கு கொஞ்சம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி வந்துட்டு இப்பெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோமே, அதுக்கப்புறம் டிவிலா மாறினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிட்ட போறோமே, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பிட்டை வந்துட்டு இந்த கேமே ஸ்பாயில் ஆனது வந்துட்டு நான் இந்த ஒரு பர்சனல் அட்டாக் இந்த ஒரு இவங்களால இழுத்தனால தான் என்னால கேமே விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்னென்னமோ கதை சொல்றாங்க. இதை நம்பணுமா நம்ப கூடாதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டாங்க.